ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெகுலர் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னீஷியன், எல்டிசி, ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவர், எம்டிஎஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. விருப்பமாக இருந்தால் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 23rd January 2023 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ ஏஜ் லிமிட்டு என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம். டெக்னீஷியன், ஃபீல்டு ஆர் லேப் ரிசர்ச், மெயின்டெனன்ஸ் இந்த 2 போஸ்ட்டுக்கு 18 to 30 வயசுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பேராமெடிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு 18 to 21 இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்டிசி, ஃபாரஸ்ட் கார்டு, ஸ்டெனோ, ஸ்டோர் கீப்பர், டிரைவர், எம்டிஎஸ் இந்த ரிமைனிங் போஸ்ட்டுக்கு எல்லாமே 18 to 27 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட் பொருந்தும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினராக இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் பார் ஆனவங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஒரு போஸ்ட்டுக்கும் காமிச்சிருப்பேன். சேலரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேகன்சி பார்த்தீங்கன்னா ஓவராலாக 72 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லீஸ்ட் வேகன்சி தான். விருப்பமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கான டோட்டல் வேகன்சி, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகரிக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னீஷியன், ஃபீல்டு ஆர் லேப் ரிசர்ச் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன், மெயின்டெனன்ஸ் இதுக்கு பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12th சயின்ஸ் வித் 2 years டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பேராமெடிக்கல் ஸோ இதுக்கு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் பிஎஸ்சி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இதுக்கு 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் கீப்பர் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து டிரைவர் இதுக்கு 10th பாஸ் பண்ணி வேலிட் டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து எம்டிஎஸ் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கிளியராக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையில் ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நேம் ஆஃப் தி போஸ்டிங்கு, சப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் கொஷின்ஸு, டோட்டல் மார்க்கு, மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங்கு, எக்ஸாம் டியூரேஷன் எல்லாமே ஒரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் டெல்லி இல்லைனா உத்தரகாண்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்டேஜ் 2 டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக காமிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 700 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸ், இஎஸ்எம், பிடபிள்யூடிக்கு 300 rupees நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம். இந்த பேஜோட லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் கிளிக் ஹியர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 23rd January 2023 நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் குரூப் சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் 1 சைன் அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து ரிஜிஸ்டர் நவ் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போஸ்ட் அப்ளைடு ஃபார், ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட் படி உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். கேட்டகிரியில் உங்கள் கேட்டகிரி கேட்டிருப்பாங்க. யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுத்துருப்பாங்க. உங்கள் கேட்டகிரி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆதார் கார்டு இருந்தால் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆதார் கார்டு நம்பர் மேண்டிட்டரி. அதுக்கடுத்து டிசேபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட பர்மனன்ட் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டே மந்த் இயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்டெப்பில் பேசிக் இன்ஃபோ கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து மார்ஷல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா, அதாவது மேரிடா சிங்கிளான்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அட்ரஸில் பாருங்கள், அட்ரஸ் 1ல் உங்கள் ஹவுஸ் நம்பர், அட்ரஸ் 2ல் உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட்டு, அதுக்கடுத்து உங்கள் லொக்கேஷனோட பின்கோட். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டன்ஸ் பர்மனெண்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்ரிகுலேஷன், ஸோ உங்கள் 10th எஸ்எஸ்எல்சி இதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் போர்ட் நேமு, 10th ஏதாவது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, ஏதாவது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங்கு, 10th ஓவரால் பர்சன்டேஜ், 10th மார்க் ஷீட் ஒரிஜினலாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் 10th மார்க் ஷீட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகும். 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷனும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12th, அதுக்கடுத்து டிப்ளமோ ஆர் டிகிரி. ஸோ 12th போர்ட் நேமு, அதாவது இன்ஸ்டியூட்டு போர்ட் நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, காமர்ஸு, ஆர்ட்ஸு. ஸோ இந்த குரூப் எடுத்து படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் 12th, ஓகேவா. அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங், 12th இயர் ஆஃப் பாசிங்கு, பர்சன்டேஜ், 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தா சேம் அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டியூட், அதாவது உங்கள் போர்ட் நேமு, சப்ஜெக்டில் நீங்கள் டிசிப்ளின் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங்கு, பர்சன்டேஜ், டிகிரி ஆர் டிப்ளமோட ஓவரால் பர்சன்டேஜ், அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கான மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு, இடபிள்எஸ்ஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யாருக்கு ப்ரோ அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கரண்ட்டாக எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான சைஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இதன்படி நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் இந்த 2 பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே வந்து PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதாவது இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, இது எல்லாமே PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப், அதுக்கான சைஸ் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 100x100 இந்த பிக்சலில் இருக்கணும், 1 MBக்குள்ளே இருக்கணும், அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த பிக்சல் சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் சிக்னேச்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை பெயிண்ட் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேலே ரீசைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரீசைஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பிக்சல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த பாக்ஸில் இருக்கிற டிக்கை வந்து எடுத்துருங்க. அந்த டிக் எடுத்தால் மட்டும்தான் பிக்சல் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகும். இந்த ஹரிசாண்டலில் 100, அதுக்கடுத்து வெர்டிக்கலில் 100. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் 100 என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100x100 இந்த டைமென்ஷன் இந்த பிக்சலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்சனல் இன்ஃபோ, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக என்டர் பண்ணியிருந்தா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கேட்டகரிக்கு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஏதாச்சும் டவுட்ஸ்